ஹலோ கைஸ். சர்வதேச அளவில் கலக்கின நம்ம சூரியோட கொட்டிக்காளி படம் இப்போ அவருக்கு ஹேட்ரிக் வெற்றி கொடுத்துருக்கா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூரி இப்போ கதையினோட நாயகனாக நடித்து பல படங்கள் வெற்றி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை நம்ம சிவகார்த்தியன் தான் தயாரிச்சிருக்காரு. இயக்குனர், அதாவது கூழாங்கல் படத்தோட இயக்குனர் PS வினோத்ராஜ் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதைக்கரு என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அவருடைய முறைப்பெண் அண்ணா பெண்ணுக்கு திருமணம் முடிவாயிருக்கு. ஆனால் யார்கிட்டையுமே பேசாமல் அமைதியாக வெறுத்த பார்வையோடு இருக்கக்கூடிய அவருக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா குடும்பமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத் தொடர்ந்து பேய் ஓட்ட போகிறாங்க. அதற்கப்புறமா நடந்தது என்ன, உண்மையிலேயே அவருக்கு பேய் பிடிச்சதா இல்லையா, சூரியோட திருமணம் நடந்ததா இல்லையா அப்படிங்கிற பற்றி தான் தொடர்ந்து அந்த கதை ட்ராவல் ஆகி கிளைமேக்ஸ் வரைக்குமே போகுது. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில நிறை குறைகள் இருக்க தான் செய்யுது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தில் முழுக்க முழுக்க இசை அப்படிங்கிற, அதாவது மியூசிக் அப்படிங்கிற விஷயமே இல்லாமல் கதையோட்டத்தில் கிடைக்கக்கூடிய சத்தங்களை வச்சே இந்த படத்தை அழகாக இயக்குனர் கொண்டு போயிருக்காரு. இந்த புது முயற்சியை நிச்சயமாக நம்ம எல்லாரும் பாராட்டு தான் வேணும். அதே மாதிரி ஆணாதிக்க இருக்கக்கூடிய உலகில் பெண்களோட நிலைப்பாடு, இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தோட நிலை, இதையெல்லாம் உணர்த்துவதோட மட்டும் இல்லாமல் அழகாக எடுத்து காமிச்சிருக்காரு டைரக்டர். இதில் பாண்டியா வரக்கூடிய நம்ம சூரி நடிப்பில் மெருகேறி இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ரொம்பவே ரக்கடாக கத்தி சூரி அவர்கள் பேசக்கூடிய அந்த குரலில் பேசுகிறதும், ஒரு சீனில் ஹீரோயின்லேருந்து குடும்பத்தினர் வரை எல்லாத்தையும் அடித்து வெளுக்கிறதும், கதையோட ரொம்பவே ஒன்றிணைஞ்சு அவர் நடிச்சிருக்கக்கூடிய விஷயம் எல்லாரும் வியந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு அடுத்தபடியாக டைலாக்ஸே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் மட்டும் வச்சு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நம்ம அண்ணா பெண் அப்படிங்கிற நம்ம இந்த படத்தோட கதையின் நாயகி. படத்தில் அவருக்கு ஒரே ஒரு வசனம் தான் வருது. மற்ற சீன்ல எல்லாம் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக அமைதியாக போராடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பிடிக்காத திருமணத்தை பிடிவாதமாக மறுக்கிறது, சூரிட்ட அடி வாங்கும் சீனு, இதெல்லாமே மக்கள் மத்தியில் கைத்தட்டலை அள்ளி இருக்கு. அதே மாதிரி மற்ற துணை நடிகர்கள் எல்லாருமே அவங்கவுங்களோட கதாபாத்திரத்தை பக்காவாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்படி படத்தில் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதையும் தாண்டி சில சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நீளமாகவும், சில காட்சிகள் இன்னும் அழுத்தமாகவும் சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு உணர்வும் அங்கங்கே இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி கொட்டுக்காளி மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வெறித்தனமாக வேட்டையாட போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும்.